அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் டேவிட் பிரவீன் குமார். நான் வடமலையான் இன்டகிரேட்டட் கேன்சர் சென்டரில் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம லிம்போமா என்ற புற்றுக்கட்டியை பற்றி பார்ப்போம். லிம்போமாட்டு சொல்கிறது நெறிக்கட்டிகள்லேருந்து வரக்கூடிய புற்றுநோயை தான் நம்ம லிம்போமாட்டு நம்ம சொல்கிறோம். யூஸ்வலாக நம்ம உடம்புல பிளட்டு சர்க்குலேட் ஆகிற மாதிரி இன்னொரு ஃப்ளூயிடும் சர்க்குலேட் ஆகும். அதை நம்ம லிம்ஃப்ட்டு சொல்லுவோம். இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்ம உடம்புல உள்ள தொற்றை ப்ரிவென்ட் பண்ணுறது. ஏதாச்சும் நம்ம உடம்புல ஒரு கிருமிகள் என்ட்ரி ஆச்சுன்னா அதை தடுக்கிறது தான் இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துடைய வேலை. இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் நிறைய லிம்ஃப் நோட்ஸ், அதாவது இந்த தமிழில் சொன்னோம் நிணநீர் கட்டிகள் இருக்கும். டான்சில்ஸ், ஸ்ப்ளீன், எலும்பு மஞ்சை, போன் மேரோ, இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்ட்டு சொல்கிறோம். இந்த லிம்போமா கட்டிகள் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புற்றுநோய். இதில் 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிம்போமா ஒரு கியூரபிள் கேன்சர். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒரு கேன்சர், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு லங் கேன்சர் உடம்பு ஃபுல்லாக பரவிருச்சுன்னா நம்மளால குணப்படுத்துறதுக்கு முடியாது. ஆனால் லிம்போமா கட்டி அது மாதிரி கிடையாது. உடம்பு ஃபுல்லாக பரவுனாலும் குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரெண்டாவது விஷயம், எப்பவுமே ஒரு புற்றுநோய்னா சில புற்றுநோய்கள் நம்ம குழந்தைகள்கிட்ட அதிகமாக காணப்படும், சில புற்றுநோய்கள் பெரியவர்கள்ட்ட ரொம்ப காணப்படும். ஆனால் இந்த லிம்போமா புற்றுநோய் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லாத்தையும் தாக்கக்கூடிய வல்லது. உதாரணமாக சொல்லணும்னா, லிம்போமா புற்றுநோயில் வகையான லிம்போபிளாஸ்டிக் லிம்போமா, பர்கிட்ஸ் லிம்போமா, இந்த நோய்கள் குழந்தைகளை அதிகமாக தாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். டிஃப்யூஸ் லார்ஜ் பி செல் லிம்போமா, ஃபாலிகுலர் லிம்போமா, இந்த லிம்போமாக்கள் வயோதினரை அதிகமாக தாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த லிம்போமால பல வகைகள் உண்டு. ஒரு சில வகைகள் ரொம்ப மெதுவாக வளரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஸ்மால் லிம்போசிட்டிக் லிம்போமாட்டு யூஸ்வலாக ஒரு எல்டர்லி பீப்புளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லிம்போமா. இது ரொம்ப நாள் பேஷண்ட்ஸ்கிட்ட இருக்கும். சின்ன சின்ன கட்டிகளாக கழுத்து அக்கில் தேன்படும், ரொம்ப நாள் இருக்கும். 8 to 10 இயர்ஸாக கூட இருக்கும். சம்டைம்ஸ் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவைப்படாமல் கூட போகலாம். ஆனால் ஒரு சில லிம்போமால்ஸ், எக்ஸ்பெக்ட் சொல்லணும்னா, குழந்தைகளுக்கு வர பர்கிட்ஸ் லிம்போமா ஒரு லிம்போமா எடுத்துக்கிட்டோம்னா மிக வேகமாக வளரும். இதனுடைய டப்ளிங் டைம் சொல்றது. டப்ளிங் டைம்னா ஒரு 2 மடங்கு பெருசாகிறதுக்கு ஒரு 4 நாள்ல கூட மிக வேகமா வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லிம்போமா யூஸ்வலா 2 வகைப்படும். நம்ம ஹாட்ஜின்ஸ் சொல்லுவோம், நான் ஹாட்ஜின்ஸ் லிம்போமா. நான் ஹாட்ஜின்ஸ் லிம்போமா தான் 90%, ஹாட்ஜின்ஸ் லிம்போமா 10%. பட் ஆனால் ஒரு டயக்னோஸ் பண்ணும்போது ஹாட்ஜின்ஸ், நான் ஹாட்ஜின்ஸ் மட்டும் நம்ம சொன்னால் போதாது. இதுக்கு யூஸ்வலாக இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரி ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த நான் ஹாட்ஜின்ஸ் லிம்போமால 2 டைப் உண்டு. பி செல், டி செல், டி செல் லிம்போமாட்டு 2 வகைகள் உண்டு. அந்த பி செல்லையும் டி செல்லையும் சரி நிறைய உட்பிரிவுகள் உண்டு. 30-40 மேற்பட்ட உட்பிரிவுகள் உண்டு. அதே மாதிரி ஹாட்ஜின்ஸ் லிம்போமாலையும் 5-6 உட்பிரிவுகள் உண்டு. ஸோ லிம்போமால நம்ம கட்டாயம் எந்த வகை, எந்த உட்பிரிவுட்டு நம்ம தெரிஞ்சு கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் ட்ரீட்மெண்ட் டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லிம்போமாவுடைய காமன் சிம்டம்ஸ் என்னென்ன அறிகுறிகள் வரலாம்? த காமனஸ்ட் சிம்டம் கட்டிகள். நம்ம சின்ன குழந்தைகள்லாம் சின்ன சின்ன கட்டிகள் நம்ம ஒரு சளிகிளி பிடிச்சா வரும். அதே மாதிரி கட்டிகள் நம்ம கழுத்துல வரலாம், அக்கிள்ல வரலாம், கால் இடுக்குகளில் வரலாம். பட் ஆனால் முக்கியமான விஷயம், இந்த கட்டிகள் வலி இருக்காது. ஸோ வலி இல்லாத கட்டிகள் கழுத்து, அக்கிள், கால் இடுக்குகளில் வந்தால் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் காரணம் இல்லாம காய்ச்சல். எல்லாருக்கும் காய்ச்சல் வரலாம். ஒரு 3 நாள் ஒரு இன்ஃபெக்ஷன்ல வர்றது 3-4 நாள்ல அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும். ஆனா சில சமயங்கள்ல என்ன ட்ரீட்மெண்ட், நம்ம ஒரு பேராசிட்டமால் மாத்திரை போட்டாலோ அந்த காய்ச்சல் தொடர்ந்து ஒரு மேபி ஒரு தொடர்ந்து காய்ச்சல் இருக்கலாம், இல்லைன்னா விட்டு விட்டு வரலாம். ஸோ
தொடர்ந்து காய்ச்சல் இருந்தாலும் லிம்போமாக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். மூணாவது விஷயம் வெயிட் லாஸ். காரணம் இல்லாம வெயிட் லாஸ். எல்லா நல்ல பேஷண்ட் ஆப்பிடைட் எல்லாமே இருக்கும், ஆனா வெயிட் லாஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். வெயிட் லாஸ் வந்து ஒரு முக்கிய அறிகுறி. நைட் ஸ்வெட்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ்பெஷலி வேர்த்து கொட்டுறது, எக்ஸ்பெஷலி வந்து நைட் டைம்ஸ்ல ஒரு வேர்த்து கொட்டுறதும் லிம்போமாவுடைய சிம்டம். காரணம் இல்லாம அசதி, அடிச்சு போட்ட மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்தா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இதுவுமே லிம்போமாவுடைய அறிகுறியா இருக்கலாம். லாஸ்டா சொல்றது வந்து மூச்சு திணறல். சம்டைம் லிம்போமானால நம்மளுக்கு ரத்தம் உடம்புல வந்து ஹீமோகுளோபின் குறைவு ஏற்படலாம், அதனால மூச்சு திணறல் இருக்கலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் அந்த நம்ம இந்த கட்டிகள் நெஞ்சு பகுதியில் வரலாம், அதனாலையும் மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிம்போமாவுடைய காரணம் என்னட்டு பார்க்கலாம். காரணம்னு கேட்டா உண்மையை சொல்லணும்னா 90% லிம்போமாஸ், 95% லிம்போமாஸ்க்கு வந்து நம்மளுக்கு காரணமே நம்மளுக்கு தெரியாது. ஒரு சில லிம்போமாஸ் தான் நம்மளுக்கு காரணம் தெரியும். உதாரணமா சொல்லணும்னா ஒரு சில வைரஸ் கிருமிகள் காரணமா அமையலாம். HIV, HTLV1 சொல்லக்கூடிய வைரஸ், HCV, எப்ஸ்டீன் பார் வைரஸ், இதெல்லாமே ஒரு லிம்போமாக்கு வந்து ஒரு காரணமா சொல்லலாம். சில சமயங்கள்ல சின்ன வயசுல ஏற்பட்ட கதிர்வீச்சுனாலேயோ இல்லை ஒரு கெமிக்கல் எக்ஸ்போஷர்னாலையும் இந்த லிம்போமா வரக்கூடிய காரணங்களாக கூறப்படுது. சில சமயங்கள்ல ரொம்ப ரேரா ஒரு ஜெனரேஷனா ஒரு ஃபேமிலிஸ்ல சம்டைம்ஸ் வந்து ஹெரிடிட்டி டிஸார்டரா சம்டைம்ஸ் லிம்போமாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது ரொம்ப ரேர். லிம்போமா வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணணும்? லிம்போமா வந்துருச்சுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம காமிக்க வேண்டியது இருக்கும். டாக்டர் வந்து 2 பரிசோதனை பண்ணுவார். முதல்ல நம்ம ஒரு சத டெஸ்ட், பயாப்சி டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, பயாப்சி டெஸ்ட் பண்ணோம்னா கட்டி வந்து பரவிடும்ல சார்? கட்டாயம் பயாப்சி டெஸ்ட்னால கட்டியெல்லாம் ஒன்றும் பரவாது. பயாப்சி டெஸ்ட் இல்லாமல் நம்ம லிம்போமாவை டயக்னோஸ் பண்ணவே முடியாது. ஸோ எந்த ஒரு சத டெஸ்ட் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். அந்த சத பரிசோதனையிலேயே ஒரு இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரின்னு ஒரு பரிசோதனை பண்ணி லிம்போமாவுடைய உட்பிரிவையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இதுதான் முதல் பரிசோதனை. 2வது பரிசோதனை நம்ம வந்து யூஸ்வலா லிம்போமா கட்டிகளுக்கு வந்து பெட் சிடி ஸ்கேன் பரிசோதனை வந்து ரொம்ப தேவை. இந்த பெட் சிடி ஸ்கேன் பரிசோதனை எதுக்கு தேவைன்னா நம்ம லிம்போமாவுடைய நிலைகளை நம்ம அறிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். நம்ம எந்த கேன்சரும் நம்ம ட்ரீட் பண்றதுக்கு முன்னால எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ லிம்போமாவுடைய ஸ்டேஜை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெட் சிடி ஸ்கேன் பரிசோதனை தேவை. அதுக்கப்புறம் நம்மளுடைய சின்ன ரொட்டீன் பிளட் டெஸ்ட், நம்மளுடைய சிறுநீரகம் எப்படி வேலை பார்க்குது, கல்லீரல் எப்படி வேலை பார்க்குது, ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஹார்ட் எப்படி வேலை பார்க்குறது, எக்கோ பரிசோதனை, இந்த மாதிரி சின்ன பரிசோதனைகள் தேவை. இந்த பரிசோதனைகளுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். சரி, கடைசியாக லிம்போமாக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ட்ரீட்மெண்ட்னா மோஸ்ட்லி நம்ம கீமோதெரப்பி தான் லிம்போமாக்கு ட்ரீட்மெண்ட். கீமோதெரப்பி சொல்கிறது ஒரு கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய மருந்து. யூஸ்வலாக லிம்போமால வந்து நம்ம கீமோதெரப்பி வந்து 3 இல்ல 4 மருந்துகள் கலந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். எந்த லிம்போமாவோ அது எந்த உட்பிரிவோ அதுக்கு ஏத்தாப்புல மருத்துவர் வந்து உங்களுக்கு வந்து கீமோதெரப்பி கொடுப்பார். அது மட்டும் இல்ல, சில லிம்போமாஸ், இந்த பி செல் லிம்போமாஸ் சொல்லக்கூடிய லிம்போமாஸுக்கு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் டார்கெட்டட் தெரப்பீஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த டார்கெட்டட் தெரப்பீஸையும், இந்த சில குறிப்பிட்ட லிம்போமாஸ்க்கு இந்த டார்கெட்டட் தெரப்பீஸையும் கீமோதெரப்பியும் நம்ம சேர்த்து கொடுக்கலாம். சில லிம்போமாஸுக்கு கீமோதெரப்பி கொடுத்து முடிச்சு நோய் கண்ட்ரோல்ல வந்த பிறகு டிரான்ஸ்பிளான்டேஷன், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், எலும்பு மஞ்சை மாற்று சிகிச்சையும் தேவைப்படும். ஒரு சில லிம்போமாஸ் கட்டி ரொம்ப பெருசா இருக்கும் போது சில லிம்போமாஸுக்கு கதிர்வீச்சுமே நம்மளுக்கு தேவைப்படும். லிம்போமா கியூரபிள் கேன்சர். ப்ராப்பரா ட்ரீட் பண்ணோம்னா கம்ப்ளீட்டா நம்ம கியூர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். லிம்போமா யாருக்குனாலும் வரலாம். சின்ன குழந்தைகள்ல இருந்து ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் யாருக்குனாலும் வரலாம்.
சில லிம்போமாகள் ரொம்ப பிரச்சனையே பண்ணாது, ஆனால் சில லிம்போமாஸ் ரொம்ப வீரியமாக இருக்கும். ஸோ அது எந்த லிம்போமா, எந்த உட்பிரிவு, இதை நம்ம தெரிஞ்சு நம்ம வைத்தியத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். தேங்க்யூ.